நம்ம இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு கார அடை தோசை. அது எப்படி செய்கிறது, அது என்னெல்லாம் இன்க்ரீடியன்ஸு அப்படின்னு பார்த்துலாம் வாங்க. Lucid Nanba. தோரம்பருப்பு, கடலைப்பருப்பு, பச்சரிசி, புழுங்கல் அரிசி, 2 வெங்காயம், கோகனட், தேங்காய், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, சோம்பு, பூண்டு, இதெல்லாம் தான் மெயின் இன்க்ரீடியன்ஸ். இவ்வளோ தான் குவான்டிட்டி. இந்த குவான்டிட்டி யூஸ் பண்ணால் போதும். நான் வந்து என்ன பண்ணேன், இந்த புழுங்கல் அரிசி, பச்சை அரிசி, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு இது எல்லாத்தையும் நம்ம நல்லா ஒன்றா ஊற போட்டுட்டு ஒரு 2 hours ஊறணும். ஊறிட்டு இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். நான் இந்த ஊறினதுலாம் நான் வந்து ஒரு நல்லா குறை ரவா பதத்துக்கு நான் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அடுத்தது என்ன பண்ணுறோம், நான் மிக்சியில் வந்து இது தேவையான மிளகாய், அதுபோல் பூண்டு, கொஞ்சம் சோம்பு இதெல்லாம் போட்டு நைஸாக அரைச்சிக்கணும். நம்ம மிக்சியில் மட்டும் தனியாக அரைச்சி வச்சுக்கணும். ஏன்னா கிரைண்டரில் போட்டால் ஒன்றும் ஆகாது. நம்ம போட்டு தனியாக அரைச்சி வச்சுக்கணும். நம்ம மிளகாய், இந்த பூண்டு, சோம்பு இது 3த்தையும் நான் அரைச்சது தனியாக வச்சுருக்கேன். இது நம்ம இதில் கலந்துப்போம். நம்ம நல்லா கலந்துக்கிறோங்க. இது கூடயே நம்ம அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயத்தை போடுறோம். உப்பு போட்டு அரைச்சிங்க. ரவா பதத்தில் அரைச்சா போதும், நைஸாக அரைக்கக்கூடாது. ரவா பதத்தில் அரைச்சா போதும். எல்லா வெங்காயம் போட்டு போனோம். சின்ன வெங்காயம் தான் போடணும். இப்போ நம்ம லாக்டவுனில் எதுவும் கிடைக்க மாட்டேங்குது. அடுத்து இந்த பூண்டு இந்த தேங்காய் வந்து நல்லா பல்லாக வந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கிறோம். இப்படி போட்டால் இது ஒரு டேஸ்ட்டு. ஒருத்தவங்க வந்து திருவி போடுவாங்க, அது ஒரு டேஸ்ட்டு. இது வந்து பல்லாக போட்டால் நம்ம திங்கும்போது நல்லா தனியாக தெரியும், டேஸ்ட்டு கொடுக்கும் நல்லா. இதையும் நம்ம போட்டு நல்லா கலந்துக்கிறோம். நல்லா பாருங்க, சூப்பராக கலந்துருக்கோம் பார்த்தீங்களா. அது நல்லா வெங்காயம், தேங்காய், பூண்டு, மிளகாய் எல்லாம் போட்டு அரைச்சி கரெக்டாக எடுத்து வச்சுருக்கோம். நம்ம ரொம்பலாம் பருப்பு தேவையில்லைங்க. ஒரு ஸ்பூன் போட்டாலே நல்லா டேஸ்ட்டாக மொறுமொறுன்னு வரும் நமக்கு நல்லா. ஓகே, படுத்து நம்ம வந்து கடாயில் வந்து நம்ம தோசை ஊற்றுவோம். நம்ம எப்படி ஊற்றுறதுக்கு பார்ப்போம். அடையை ஊற்றுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடுவோம். அடைய ஊற்றுறோமா. நல்லா காரமாக இருக்குன்னா நல்லா மிளகா போட்டுக்கலாம். எங்களுக்கு கொஞ்சம் காரம் நிறைய தேவைப்படுது, நல்லா கொஞ்சம் மிளகா போட்டுக்கிறேன். உங்களுக்கு கம்மி வேணால் 4 மிளகா போட்டுக்கிறேன். இது நல்லா ரோஸ்ட்டாக வருது. அது பருப்பு கம்மியாக பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு அடை வந்து ரோஸ்ட்டு கொடுக்கும். பருப்பு வந்து நீங்கள் நிறையா போட்டிங்கன்னா ரோஸ்ட்டு கொடுக்காது. அவ்வளோதான். பிள்ளைங்களுக்குலாம் வந்து ரோஸ்ட்டாக தான் பிடிக்கும் அடை. அதனால் வந்து நான் பருப்பு ரொம்ப கம்மி பண்ணிட்டேன். அதுமாரி நம்ம எண்ணெய் ஊற்றிக்கிறோம். இது வந்து அப்படியே கொஞ்சம் நேரம் வேகட்டும். நம்ம திருப்பி போடலாம் பாருங்க, சீக்கிரமாக வெந்துடும். நமக்கு ரொம்ப நேரம் டைம் இருக்காது. பார்த்தீங்களா, நல்லா ரோஸ்ட்டாக இருக்கும். நல்லா பூண்டு, சோம்பு இதெல்லாம் வந்து நல்லா வாசனை கொடுக்கும். நம்ம நல்லா கருவேப்பிலை நிறைய போட்டிருக்கேன் நான். இதுலேயே வெங்காயத்துக்கு பதில் வந்து நம்ம வந்து முட்டைக்கோசையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து ஒரு வெங்காயம் போட்டிங்கன்னா ஒரு பாதி வந்து முட்டைக்கோஸ் போட்டுக்கலாம். எவ்வளோக்கே முட்டைக்கோஸ் போடுறோம் அந்த அளவுக்கு அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டை கொடுக்கும். இந்த கொஞ்சம் பார்க்கலாம் பாருங்க, நல்லா ரோஸ்ட்டாக ஆயிடுச்சு. நல்லா இந்த பக்குவத்தில் நம்ம எடுத்துக்க வேண்டியதுதான். அவ்வளோதான், காரடை ரெடி ஆகிடுச்சு. இதை சிம்பிள் மெத்தடு. நல்லா மொறுமொறுன்னு இருக்குது. எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். நல்லா உள்ள சாஃப்டாக வெளில நல்லா மொறுமொறுன்னு இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப தேங்க்ஸ். இது வரைக்கும் அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாரும் நல்லா ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கீங்க. இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க.